அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செப்டம்பர் 2025 தென் செப்டம்பர் 2024 இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இதில் வந்து ரெவின்யூவை நம்ம கிளிக் பண்ணோன்னா ரெவின்யூ பர்சன்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு க்ரோத் ஆகிருக்குன்னு தெரியும். செப்டம்பர் 2024 17.93% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 18.07. ஓகே, போன லாஸ்ட் இயரை விட இப்போ க்ரோத் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். இது ஃபைனான்ஸ் கம்பெனின்றதால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் முதல்ல கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 4350. இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. 4350 இங்கே 5525. செப்டம்பரோட எக்ஸ்பென்ஸ் 2836. இப்போது 3109. இப்போ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் இதாங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. இது என்பிஎஃப்சி தென் பேங்க் ஸ்டாக்ஸில் வந்து ஃபைனான்சிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 29% கிடச்சிருக்கு. அதர் இன்கம் பாருங்கள். அதர் இன்கம் 86% செப்டம்பர் 2024. பட் இப்போ அதர் இன்கமே இல்லை. ஸோ இந்த கம்பெனியில் வந்து அதர் இன்கமை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை அதர் இன்கம் அவங்களுக்கு இல்லை. ஸோ கம்பெனியோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் பியூரிட்டி இருக்கும். டெப்ரிசியேஷன் 159க்கு டெப்ரிசியேஷன் லாஸ்ட் இயர் செப்டம்பர் பண்ணியிருக்கு. இப்போ 174 crores வந்து இந்த செப்டம்பர் பண்ணியிருக்கு. ஓகே, தென் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2830 3113. ஓகே, டேக்ஸ் 24% 26% டேக்ஸ். இப்போ டேக்ஸும் அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்கமில் வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி அதர் இன்கமும் கம்மியாக இருக்குது. டெப்ரிசியேஷனும் அதிகமாக இருக்குது. கரெக்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெட் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா 2153. இங்கே வந்து 2315. ஸோ இதோட நெட் ப்ராஃபிட்டில் க்ரோத் இயர் ஆன் இயர் க்ரோத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18% லாஸ்ட் இயர் செப்டம்பர் பண்ணியிருக்கு. இப்போ 12% பண்ணியிருக்கு. ஸோ இதுதாங்க ஒரு முழுமையான ரிசல்ட். இந்த ரிசல்ட்டில் வந்து எங்கேயுமே தப்பு நடக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். சேல்ஸு 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சம்திங். பட் எக்ஸ்பென்ஸ் அதோட அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். ஓகே, ஃபைனான்ஷியல் மார்ஜின் வந்து லாஸ்ட் டைம் 29 கிடச்சிருக்கு. இப்போ 28. ஸோ கரெக்டாக இருக்குது. தென் வந்து அதர் இன்கம் 86லேருந்து 9க்கு போயிருக்கு. ஸோ கம்பெனியோட ஆக்சுவலாக இது கம்பெனி ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ராஃபிட் எடுத்துன்னு வரத்துல மட்டும் கொஞ்சம் வந்து தடுமாற்றம் தெரியுது. பட் கம்பெனி வந்து நல்ல சேல்ஸ் க்ரோத் ரெவென்யூ க்ரோத் பண்ணதால் கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கம்பெனியோட ரிசல்ட்டை கேல்குலேட் பண்ணிடலாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட. ஓகே கைஸ், இது வந்து நம்ம ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட ரிசல்ட்டை பார்த்தோம். ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயும் வந்து கம்பெனி நம்மளை வந்து ஏமாற்றணும்னு நினைக்கல. ரிசல்ட் என்ன வந்ததோ அந்த ரிசல்ட்டை கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.